Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நான் சொல்ல போற இறை வார்த்தையை ஒரு பகுதியை நான் வாசிப்பேன். ஓகேங்களா? ஒரு பகுதியை வாசிப்பேன். இந்த பகுதியை வச்சுக்கிட்டே நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே வரணும். அதை கம்பேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிட்டே வரணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மலாக்கின்னு ஒரு புத்தகம் இருக்குது தெரியுமா? பைபிள்ல எங்க இருக்குது? பாதி பேருக்கு இது போல அது ஒரு புத்தகம் இருக்குதா சாமி அப்படியே டவுட்டாவே இருக்குது. மலாக்கி ஒரு புத்தகம் இருக்குது தெரியுமா? எடுத்துங்க. 3வது அதிகாரத்தில் 13வது இறை வார்த்தை. தலைப்பு என்ன இருக்குது வாசிங்களா? கடவுளின் வாக்குறுதி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பாருங்க, அழகானது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள். இதை ஆண்டவரே சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க, நாம என்னென்னலாம் செஞ்சுன்னு இருக்கிறோம், எல்லாத்தையும் சூப்பரா பட்டியலிட்டு காமிக்கிறாரு. மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத இந்த பகுதி சூப்பரா சொல்லும். நான் வாசிக்கிறேன், ஒவ்வொரு வரியும் வாசிக்கிறேன் பாரு. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம்? அப்புறம் கடவுள் ஊழியம் செய்வது வீண், அவர் திருமுறை கடைகளை கடைபிடிப்பது ஒழுகுவதும் படைகளின் ஆண்டவர் திருமுன் வருந்தி நடந்து கொள்வதும் நமக்கு பயன் என்ன தருகிறது என்று கொழுப்பு மூடி உங்களை அலைஞ்சு திரிஞ்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்றாரு. நான் உனக்கு எதிராக என்ன ஆண்டவரை செஞ்சோம்? ஆனால் நீங்கள் இல்லாத அநியாயம் அட்டுழியெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் யோக்கியன், நான் எதுவும் செய்யலை, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய அநியாயங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் உனக்கு எதிராக என்ன ஆண்டவரே நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறீங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப சொல்றார் 15வது இறைவார்த்தை, இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே, நாங்க திமிரு பிடிச்சு தான் அலைவோம், நாங்களும் ஆணவக்காரரே, யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்றார் ஆண்டவர். Praise the Lord. பாருங்க, இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே, பேறு பெற்றோர் என்போம், கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, அநியாயம் செய்கிறவனும் நல்லா தான் இருக்கிறான், அட்டுழியம் செய்யணும் நல்லா தான் இருக்கணும், நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நிறைய அநியாய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் அநியாயம் செய்துன்னு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எப்போ செஞ்சோம் ஆண்டவரே, நாங்கள் நல்லா தானே செஞ்சோம், கடைசி கொஞ்சம் நேரம் போயிட்டு நாங்கள் எல்லாம் ஆணவக்காரர், நான் அப்படிதான் இருப்போம், யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று ஆண்டவர் ட்விஸ்ட் வைக்கிறார். Praise the Lord. Praise the Lord. நான் ஸ்டார்டிங்ல போர் அடிக்குதா? 16வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவங்கெல்லாம் பேசின்னு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். வார்த்தைங்களா? அடுத்து இறை வார்த்தை வாசிங்க. ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. இதான் ட்விஸ்ட். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு திருநூலை வைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு? எதுக்கு? நீ என்னென்ன செய்யறியோ, நான் என்னென்ன செய்யறனோ அதை நோட் பண்ணின்னு இருக்கிறாரு. எங்க நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. நீ எப்படின்னா வாழ்ந்துக்க. நான் கேட்கறேன், நீ ஏன்டா அப்படி செய்யறீங்கன்னு கேட்கறேன். நான் எப்ப செஞ்சேன்? நான் நல்லா தானேக்கிறேன். நீ ஓவரா சீன் பண்ணுகிற. மனதில் வச்சுக்க, உன் கண்முன் ஒரு திருநூல் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த திருநூல் என்னன்னு அதுலயும் விளக்கம் சொல்றாரு பாருங்களேன். வாசிங்க. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடம் செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அடுத்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிப்போம். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு
ஊழியம் செய்தாருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். எப்போ தெரியுமா கண்டுகொள்வீர்கள்? ஒரு நாள் வரும், எல்லாம் ஆண்டவர் முன்னாடி போவோம், திருநூலை ஓப்பன் பண்ணுவார். திருநூல் ஓப்பன் பண்ணவனையும் நீ என்னென்ன செஞ்சு எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரா? இப்படி செஞ்சுனா கழுத்தில் அடிப்பார், இப்படி செஞ்சுனா போட ராசான்னு சொல்லுவார். நம் வாழ்வுக்கு முன் ஒரு திருநூல் எழுதி கொண்டிருக்கிறார் தேவன். மறந்துடாத. தவக்காலம் நிறைய நோன்பு இருப்போம், நிறைய தர்மம் கொடுப்போம், எல்லாம் வெளிவேடமாக இருந்துடக்கூடாது. ஒரு தர்மம் பண்றார் ஒருத்தர், டியூப் லைட் வாங்கி வந்து கொடுக்கிறார். டியூப் லைட்டில் கொஞ்சம் காணிக்கை எடுத்தாந்து கொடுக்கிறார். கொடுத்த உடனே டியூப் லைட்டில் அன்பளிப்புன்னு எழுதி சோன்சோ விலாசம் பின்கோட் நம்பரு ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. லைட்டு போட்டா டியூப் லைட் எரியல. இதான் நம்ம தர்மம். திருநூலில் எழுதி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் திருநூலில் எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற இறை வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஒரு சிறிய கதையோடு தொடங்குகிறேன். ஓகே, கதைனா எல்லாம் ஜாலியாக கேட்பீங்களா? ஒரு ட்ரெயினில் ஒரு பெரியவரும் ஒரு இளையோரும் ட்ராவல் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த பேர்த்தில் பக்கத்து பேர்த்து ஒரு பேர்த்தில் அது பெரியவர் படுத்துனுக்கிறாரு, அது சைடு அது எதிராக இருக்கிற இன்னொரு பேர்த்தில் ஒரு இளைஞன் படுத்துக்கொண்டு ட்ராவல் பண்ணுகிறாங்க. திடீரென்று அந்த இளைஞன் எழுந்து தன்னுடைய ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா பக்கத்து பேர்த்தில் இருக்கிற பெரியவர் ஜபமாலை சொல்லுகிறாரு. ஜபமாலை சொல்லுகிறாரு. இந்த இளைஞன் எழுந்து, யோ பெரியவரா நயா, இதோ இந்த அறிவியல் உலகத்தில் எல்லாம் பரபரப்பா பயங்கரமான சூப்பரா போய் கொண்டு இருக்க நேரத்தில் நீ நயா ஜபமாலை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுகிற அப்படின்னு யாரை பார்த்து கேட்கறது? ஒரு இளைஞன் எந்த பெரியவரை? ஜபமாலை சொல்லி கொண்டு போகும் பெரியவரை பார்த்து ஏளனம் செய்கிறான். அவர் எதுவுமே கண்டுக்கல. சரியா ஓகேன்னு சொல்லி தொடர்ந்து ஜபமாலை சொல்லினே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்க ஜபமாலை சொல்ற டைம்ல ஒரு புக்கு படிச்சீங்கன்னா உங்களை அறிவு வளரும் இல்ல, நாலேஜ் வளரும் இல்ல. அவர் என்ன சொல்ல, தலையாட்டிட்டு சரி ஐயா சூப்பர் சொல்லி ஜபமாலை மறுபடியும் சொல்றார். மூணாவது முறை உன் விலாசத்தை கொடு, நான் வீட்டுக்கு போறேன், என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது, நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு அவன் விலாசத்தை யார்கிட்ட கேட்குறான்? பெரியவர்கிட்ட கேட்குறான். கேட்டவனே அவர் கொடுத்தார் விலாசத்தை. வாங்கி பார்த்தவன் அதிர்ந்தே போனான். யாரா அந்த பெரியவர் அப்படின்னா, சயின்ஸில் அறிவியலில் நுண்ணுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற நுண்ணுயிரியல் தந்தை என்று போற்றப்படுகிற லூயி பாஸ்டர் சயின்டிஸ்டுடைய விலாசத்தை அவன் வாங்கி பார்த்து அதிர்ந்தே போனான். யார் அந்த லூயி பாஸ்டர் அப்படின்னா, வெறிநாய் கடி அப்படின்னு ஒரு நோய் ஒன்று வந்துச்சு, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தவர். நுண்ணுயிரிகளினால் பல தொற்று நோய்கள் பரவுகிறது என்று கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து கொடுத்தவர். அதனால்தான் அறிவியலில் நுண் உயிரியல் துறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த துறைக்கு தந்தை யாருடா அப்படின்னா லூயி பாஸ்டர். அந்த லூயி பாஸ்டர் தான் ட்ரெயினில் என்ன செஞ்சுன்னு போனாரு? நீயே இப்பெல்லாம் ஃபேஷன் ஷோ மாறிச்சு மைடியர்ஸ். ஃபேஷன் ஷோ பண்ணி ஜோமால் போனாரு. ஜோமால் போட்டுங்கிற தம்பி நீ கிறிஸ்டினாடா? இல்லை ஃபாதர், நான் முன்சாமி. ஏன்டா இது போட்டுங்கிற? அழகா இருக்குது. இது பிற மத சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, நாம கூட இது ஃபேஷனா போடுகிறோம். அறிவியலில் கொடிகட்டி பறந்த நுண் உயிரியலின் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற லூயி பாஸ்டர் என்ன செய்தார்? சொல்லுங்க, வாய வராது உங்களுக்கு. என்ன செய்தார்? Praise the Lord. சொல்லுங்க, praise the Lord. Hallelujah. 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 பாவம் என்றால் என்ன? கேள்வி புரியுதா? ஏமா சொல்லுமா. ஆண்டவருக்கு விரோதமாக செய்வது. ஆண்டவருக்கு விரோதமாக செய்வது என்றால் என்ன? யாருமா சொல்லுது?
மனசாட்சிக்கு விரோதமாக. சூப்பர், வெரி குட். கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டீங்க. ஃபிலாசபியில் தியாலஜியில் சொல்லி தருவாங்க எங்களுக்கு. கான்சியன்ஸ், மனசாட்சி என்பது கான்சியன்ஸ். கான்சியன்ஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். அதாவது மனசாட்சி என்பது கடவுளின் குரல். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. பொய் சொல்லக்கூடாதுன்னு மனசாட்சி சொல்லும். ஆனால் அண்ட புழு ஆகாய புழுவா நீ சொல்லுவேன். மற்றவங்க பற்றி புரணி பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியும், ஆனால் புரணியா பேசின்னு இருப்பேன். ஹalleluya. Hallelujah. ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும், தெரியும் தானே? நான் இது மட்டும் தலையாட்ட மாட்டீங்களா? மற்றெல்லாம் தலையாட்டுவேன் நல்லா, ஆனால் அதை தான் பார்ப்பேன். மனசாட்சி சொல்லும், தப்புன்னு சொல்லும். பொய் பேசக்கூடாதுன்னு தெரியும், புரணி பேசக்கூடாதுன்னு தெரியும், மற்றவனை பற்றி தப்பு தப்பா பேசக்கூடாதுன்னு தெரியும், ஜெபம் சொல்லணும்னு தெரியும், ஜெபமாலை சொல்லணும்னு தெரியும், ஆராதனை செய்யணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். கான்சியன்ஸ் சொல்லினே இருக்கும், மனசாட்சி சொல்லினே இருக்கும். ஆனா நாம செய்யறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இப்போ பிரியமானவர்களே, பாவம் என்ற வார்த்தை புரியணும் அப்படின்னா ரெண்டு வார்த்தை நமக்கு தெரியணும். ஒன்று கிரேஸ், அருள். ரெண்டாவது திருச்சட்டம். சொல்லுங்க, ஒன்று அருள், ரெண்டு திருச்சட்டம். இதுக்கும் பாவத்துக்கும் என்ன சாமி சம்பந்தம்? ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்திலே ஜென்ம பாவம் ஒன்று உருவாவதற்கு இதுதான் முக்கிய காரணமாக இருந்தது. நான் சொல்றேன், கிரேஸ், அருள் என்பதும் திருச்சட்டம் என்பதும் ஒன்று. யாருன்னா புரியுதா? அருளோடு நம்மை ஆண்டவர் படைத்தார் அப்படின்னா திருச்சட்டத்தை இயல்பாகவே மனிதனை படைக்கிற போது ஆண்டவர் அவங்களுக்கு இயல்பாகவே கொடுத்தார். ஹalleluya. அருள் என்றால் ஆண்டவர் அருளை கொடுத்து இயல்பாகவே மனிதனுக்குள் திருச்சட்டங்களை புதைத்து வைத்தார். எப்போ ஆண்டவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தானோ அந்த திருச்சட்டம் அவனுக்குள் தொடங்கி அவனை வழிநடத்தி கொண்டே இருந்தது. எப்பொழுது ஆண்டவர் சொல்வதை கேட்பதை விட்டுவிட்டு தான் போல போக்கிலே வாழத் தொடங்கினானோ அருளை இழந்தான். திருச்சட்டம் அவனிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால்தான் மோசேயின் வழியாக திருச்சட்டத்தை கொடுத்தார். இயல்பாகவே இருந்த திருச்சட்டத்தை நாம் பாவத்தினால் இழந்து போனதால் மோசேயின் வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்படுகிறது. அப்போ திருச்சட்டமும் அருளும் ஒன்று. நாம் இழந்த அருளை திரும்ப பெற வேண்டும். திருச்சட்டத்துக்கு எதிராக நாம் செய்கிற அத்தனையுமே பாவம். ஆண்டவரை விட்டுட்டு, அவர் சொல்வதை விட்டுட்டு, அவரை விட்டு ஓடுகிறவர்கள் செய்கிறது தான் என்னது? 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை வாசிங்க. பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். சொல்லுங்க, எதை மீறுவது? சட்டத்தை மீறுவது பாவம். திருச்சட்டத்தை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தார். அப்ப கடவுள் நமக்கு இயல்பாகவே கொடுத்ததை விட்டு நாம் மீறுகிற போது பாவம் செய்கிறோம், அருளை இழக்கிறோம். அந்த அருளை திரும்ப பெறுவதற்காகத்தான் இப்பொழுது இந்த உலகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, முணுமுணுக்கிறவர்களின் பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கிறார். முணுமுணுக்கிறவர்களின் பாதுகாவலர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யார் அந்த முணுமுணுக்கிறவர்களின் பாதுகாவலர்? ஒருத்தர் இருக்கிறாருங்க, பைபிள் இருக்கிறார். ஒருத்தர் முணுமுணுனே இருப்பாங்க, மூக்கால அழுதுனே இருப்பாங்க. எதுக்கு அடுத்தாலும் மூக்காலே அழுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம், அதில் 3 தலைப்பு இருக்கும். காணாமல் போன, காணாமல் போன, காணாமல் போன 3 தலைப்பு இருக்கும். காணாமல் போன நாணயம், அப்புறம் காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன். பிரைஸ் தி லார்ட். காணாமல் போன மகன் ஓமையில் வருகிற மூத்த மகன் தான் முணுமுணுக்கிறவர்களின் பாதுகாவலர். ஆமாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. முணுமுணுக்கிறவர்களின் பாதுகாவலர் யார் அப்படின்னா காணாமல் போன மகன் ஓமையில் வருகிற மூத்த மகன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இந்த மூத்த மகனுடைய கேரக்டர் தான்
3 பகுதியா பிரிச்சு பாவம் செய்யாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த 3 கருத்துக்களை நான் செய்தால் நான் பாவம் செய்வதை விட்டு விடுவேன். முதல்ல நாம ஆண்டவரை பற்றிய அறிவு தெளிவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பற்றிய அறிவு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆண்டவரை பற்றிய அறிவு தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவரை பற்றிய அறிவு இருந்துச்சுன்னா நாம் நிச்சயமாய் பாவம் செய்ய மாட்டோம். காணாமல் போன தன்னுடைய தம்பி திரும்பி வந்தாரு. அப்பா போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற என்ன பண்றான்? மூத்த மகன் என்ன பண்றான்? உள்ள வரமாட்டேன்றான். தம்பி வந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான்? உள்ள வரமாட்டேன்றான். அவனை தேடி யார் ஓடியாருது? அப்பா தான் தேடி வராரு. ஏண்டா ராசா உள்ள வர மாட்டேன்ற? காணாமல் போனோம் நம்ம தம்பி, உன் தம்பி திரும்பி வந்துட்டானே, உள்ள வரலாமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே அவன் ஓன் போடுறான். போய் உன் சொத்தை எல்லாம் அழிச்சிட்டு அவன் வந்துட்டான். மறுபடியும் அவனை சேர்த்துக்கினியே. அப்பா சொல்றாரு, இவ்வளவுதானாடா என்ன புரிஞ்சுக்கின? நீ இவ்வளவுதானா என்ன புரிஞ்சுக்கின? இப்ப இருக்கிற சொத்து எல்லாம் உன்னுடையது, என்னுடையது எல்லாம் உன்னுடையது. இவ்வளவுதானா என்ன புரிஞ்சு வச்சுன்னுக்கிற நீ? நாம தந்தை கடவுளை சரியாக புரிதலோடு நம்பவில்லை என்றால் நாம் பாவம் செய்வோம். தந்தை கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எசேக்கியேல் 33:11 சூப்பரா சொல்லுது, நல்லா கவனிக்கணும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அழகான வார்த்தை, நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாருன்னா, என் மேல் ஆணை. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல ஆணை. என்னன்னா, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. தப்பு செய்யறவெல்லாம் சாகணும்ன்றது என் ஆசை இல்ல. என் ஆசை என்ன அப்படின்னா, அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும், வர வேண்டும் என்பது என் விருப்பம். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் நிறைய அநியாயங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு எதிராக நிறைய செயல்பாடுகள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஓவரா கொழுப்பு அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் பொறுமையோடு இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார்? நாம் எல்லாரும் மனமாற வேண்டும், திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். அதனால்தான் தீமை செய்பவர்களை கூட ஆண்டவர் பொறுத்து கொள்கிறார். இங்க பாருங்க, காணாமல் போன மகன் திரும்பி வருவானா சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு? மாடியில் நின்று வெயிட் பண்றாரு. வந்த உடனே என்ன பண்றாரு? ஓடி கட்டி அணைச்சுக்கிறாரு. பண்ணி மேய்ச்சிட்டு வரான். அழுக்கு துணி, நாத்தம் அடிக்கும். பல்லு வளர்க்கணானா தெரியல, முகம் கழுவினா தெரியல, குளிச்சானா தெரியல. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்பா என்ன பண்றாரு? கட்டி அணைத்து கொண்டு என்ன செய்யறாரு? முத்தமிடுகிறார். இதான் நம்ம ஆண்டவர். நாம ஆண்டவரை பற்றிய அறிவிலே தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் நாம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம மனைவியை சரியா புரிஞ்சிக்க முடியல, கணவனை சரியா புரிஞ்சிக்க முடியல. நாம் 2 பேரையும் சரியா புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும்? பொண்டாட்டி என்ன பண்ணாலாம்? காஃபி எடுத்தாந்து கொடுத்தாலாம், வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தாலாம். வீட்டுக்காரு குடிச்சாரு. குடிச்சிட்டு எந்த நாய் இந்த காப்பியை குடிக்கும், எந்த நாய் இந்த காப்பியை குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டை கேவலப்படுத்தினாராம். அங்கிருந்து அடுப்பாங்க பொண்டாட்டி சொல்லிட்டான், இத்தனை வருஷமா எந்த நாய் குடிச்சோ அந்த நாயை குடி சொல்லுங்க அப்படின்ட்டான். இந்த உலகத்தில் பொண்டாட்டியை கேவலப்படுத்தலாம், புருஷனை கேவலப்படுத்தலாம், அவ்வளோ நீ நான் என்னால் தான் இருக்கிறேன், உன்னால் தான் நான் இருக்கிறேன் என்று பல போட்டி மனப்பான்மை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாமல் காரணத்தினால்தான் ஆண்டவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏஐ கான்செப்ட் இந்த உலகத்தை சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறது. என்னது ஏஐ? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ மனிதர்கள் படைத்தவரை நம்பவில்லை, அவர் படைத்த பொருள்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். படைத்தவனை பற்றிய அறிவு இல்லை, படைத்த பொருள்களை பற்றிய அறிவு நிறைய இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போன், அறிவியல் சம்பந்தமான அத்தனை கருவிகளையும்
மனிதன் ஆராய்ந்து பார்க்கிறான். ஏன் நிலாவில் கூட கால வச்சிருக்கிறான். ஆண்டவரை இன்னும் அறியாது, ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்தில் பாவம் வந்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த உலகம் தருகிற அறிவு தவறான அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் நமக்கு நிறைய தவறான அறிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த உலக அறிவை நம்பிக்கொண்டு எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் நம்பினுங்கிற தெரியுமா? நீ ஆண்டவரை நம்பினால் மட்டும்தான் நீ பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், உலகம் தவறான அறிவு சொன்னேன்ல, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, உன் பிள்ளைகள் எல்லாம் முடியை எப்படி வெட்டின்னு இருக்கிறாங்க. எங்க ஒரு துணி கிழிஞ்சிச்சுன்னா தைக்கணும், அதை தானே அறிவு. இப்போ உன் பிள்ளைங்களாம் எப்படி எடுக்கிறாங்க? துணி கிழிஞ்சு போன துணியை தான் எடுக்கிறான். இதுதான் அறிவா? இதுதான் அறிவு தெளிவா? இதுதான் விழிப்பா? இதுதான் ஞானமா? பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளை கேட்டகிசத்துக்கு முதல்ல அனுப்புவியா இல்ல டியூஷனுக்கு முதல்ல அனுப்புவியா? ப்ரிஃபரன்ஸ் எதை நம்ம சூஸ் பண்ற பாருங்க. ஏங்க அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைலாம் எந்த ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டாங்க. யூதர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள், ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுக்கப்படுற நாள். அன்னைக்கு பூசைக்கு போகணும், அன்னைக்கு தொழுகை கூடத்துக்கு போகணும், அன்னைக்கு ஆண்டவரை தொழணும். ஏங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை தாங்க எல்லா ஃபங்க்ஷன் வைக்கிறோம். நம்ம உலகம் எங்க போயினுது பாரு. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பூசையை விட முக்கியமானது கல்யாணம். அந்த கல்யாணத்தை கூட நல்ல நேரம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருப்பீங்க. ஏன் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க? அந்த டேட்ல என்ன விசேஷம்? வாயை தவிர வராதவங்க, வாய் வராதவங்களுக்கு இந்த டேட்ல என்ன விசேஷம்? அது நான் முகூர்த்த நாள், மற்ற நாள் நாரி பண்ண நாளா? யோசிங்களேன். உலகம் கொடுக்கிற அறிவை பாருங்க, என்ன தெளிவு கொடுக்குது பாருங்க. என்ன முகூர்த்த நாள், மற்ற நாள்னா என்ன நார்ன நாளா? அந்த முகூர்த்த நாள்லயே ஒரு நேரம், அந்த நேரத்தில் தாலி எடுத்து கொடுக்கணும். பூசையே நல்ல நேரங்க, அதுல என்னங்க நல்ல நேரம்? அறிவு தெளிவு இல்ல, பாவம் செய்யறோம். அறிவு தெளிவு இல்ல, பாவம் செய்யறோம். ஆண்டவரை பற்றிய, இந்த உலகத்தை பற்றிய, இந்த உலக அறிவை பற்றிய நமக்கு அறிவு தெளிவு இல்ல, பாவம் செய்யறோம். பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவரை பற்றிய முழுமையான அறிவு தெளிவு இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு குருடன் வழியில உட்கார்ந்து நிற்கிறான். புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்கிறாரு குருடன். நல்லா கவனிங்க. ஒரு குருடன் ஒரு ஊருக்கு புதுசா வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த பக்கமா ஒரு அரசன் என்ன பண்றான், அவருடைய படை வீரர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு போறான். போகும்போது ரைட் சைட்ல பார்க்கறான், நிறைய வெள்ளரி பிஞ்சு இருக்குது. வெள்ளரி பிஞ்சு நிறைய இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நாக்கு வறண்டு போகுது. அவனுக்கு ஏதாவது சாப்பிடணும் தோணுது. படை வீரர்களை அனுப்பி போய் வழியில் பார்த்தவன் வெள்ளரி பிஞ்சு, அதை எடுத்துக்கிட்டு வா, அதை பிடுங்கிட்டு வா, சாப்பிடணும்னு சொல்கிறான். இவங்களும் போயிட்டு பிடுங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த குருடன் சொல்கிறான், என்ன வீரர்களே, வெள்ளரிக்காய் பிச்சு சாப்பிட பாருங்களா? அதை சாப்பிடாதீங்க, அது கசப்பாக இருக்கும், அது சாப்பிடாதீங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? நீ இந்த ஊருக்கு புதுசா இல்லை ஏற்கனவே இருக்கிறியா? நான் அந்த ஊருக்கு புதுசு. ஓகே, இப்போதான் வந்தியா? ஆமாம், இப்போதான் வந்தேன். நீ இது முன்னாடி பறித்து சாப்பிட்டுருக்கிறியா? சாப்பிட்டதில்லை. அப்படி இருக்கிற போது உனக்கு எப்படி இது கசக்கும்னு தெரியும்? வேலையை பார்த்துன்னு போயா அப்படின்னு சொல்லி வெள்ளரிக்காயை பிச்சு எடுத்துட்டு போயிட்டு அரசனுங்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து சாப்பிட்டு பார்த்தா அத்தனையும் கசப்பு. இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? எப்படின்னா, அரசன் ஓடி வருகிறான். ஐயா, நீங்க சொல்லியும் நாங்க கேட்கல, அது சாப்பிட்டு பார்த்தோம், அத்தனையும் கசக்குது. எப்படியா, உன் கண்ணு குருடு, நீ சாப்பிட்டது இல்லை, இது இப்பதான் முதல் முறை வந்துக்கிறீங்க, இவ்வளவு வெள்ளரி பிஞ்சு இருக்குது, இதெல்லாம் கசக்குன்னு எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும் என்றால், அவன் சொன்னான், ஐயா, இந்த பக்கம் நிறைய பேர் போவாங்க வருவாங்க, இங்கே வெள்ளரி பிஞ்சு இருக்குதுன்னு நினச்சா அத்தனை பேரும் அதை பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியும் இன்னும் சாப்பிடாமல் இருக்குது. ஏன்னா அது கசப்பாக இருக்கிற காரணத்தினால்தான் அதை யாரும் இன்னும் தீண்டவே இல்லை, அதை எடுத்து பிடுங்கவே இல்லை. இதை வைத்து தான் நான் சொன்னேன், வெள்ளரி பிஞ்சு கசப்பாக இருக்கும், தொடாதே. இதுதான் அறிவு, இதுதான் அறிவு.
இதுதான் அறிவு தெளிவு. இவர்கள் தான் ஞானி, இவர்கள் தான் உயர்ந்தவர்கள். எத்தனை பிள்ளைங்க நீ சொல்றதையும் தாத்தா பாட்டி சொல்றதையும் கேட்குறாங்க. உனக்கு என்ன தெரியும்? பெருசு பேர் வச்சிருக்காங்க, பெருசு உனக்கு என்ன தெரியும்? நம்முடைய முன்னோர்கள் முன்னாடிலாம் பூசை எப்படி தான் நடக்குமா? லத்தீன் லாங்குவேஜில் நடக்கும். ஒன்றுமே புரியாது, ஒன்றும் புரியாது. ஃபாதர்ஸ்லாம் அந்த பக்கம் நின்று பூசை வைப்பாங்க, இவங்கெல்லாம் உட்காந்து ஒன்றும் புரியாது. பெல் அடிக்கிற அந்த பழக்கம் எதுக்கு தெரியுமா வந்துச்சு? வசீகரிக்கிற வார்த்தை சொல்கிற போது பெல் அடிப்பாங்க. அப்பனா என்ன? வசீகரிக்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பம் ஆண்டோடைய உடலாக மாறப்போகுது, அவருடைய ரசம் ஆண்டோடைய ரத்தம் மாறப்போகுது, எல்லாம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் பெல் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. அப்பலாம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? ஜபமாலை சொல்லி இருந்தார்கள். ஜபமாலை சொல்லி 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 கத்தோலிக்க திருச்சபையை கட்டி எழுப்பி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் நீ நானோ யோசித்து பாருங்களேன். எதுங்க அறிவு? எதுங்க ஞானம்? எதுங்க தெளிவு? உன் பிள்ளைங்க, நீங்க எத்தனை பேர் குடும்ப ஜெபம் சொல்றீங்க வீட்டில்? எத்தனை பேர் வீட்டில் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் பைபிள் வாசிக்கிறீங்க? யோசிக்கணும், யோசித்து பார்க்கணும். எது அறிவு தெளிவு? குடும்பமா பீச்சுக்கு போவேன், குடும்பமா ஜெபிக்க மாட்டேன். குடும்பமா ஃபங்க்ஷனுக்கு போவேன், குடும்பமா ஜெபமால சொல்ல மாட்டேன். குடும்பமா உட்காந்து இங்க மாதா முன்னாடி போட்டோ செல்ஃபி எடுப்பேன். உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது, நான் மூஞ்சி போல இருக்கும். அந்த மூஞ்சி வச்சுட்டு போட்டோ எடுப்பேன். ஆனால் அந்த மாதா முன்னாடி அந்த குடும்பம் உட்காந்து ஒரு சின்ன 10 ஜெபமால சொல்ல மாட்டேன். எதுங்க அறிவு? எது அறிவு? ஆண்டவரை பற்றிய தெளிவான அறிவு இல்லை என்றால் நீ பாவம் செய்வாய். ஆக பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் யார் என்று தெரிய வேண்டும். ஆண்டவர் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும். எசாயா 55:6, எசாயா 55:6, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிற போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கிற போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஓசேயா 6:6, ஓசேயா 6:6, எரிபலிகளை விட கடவுளை அறிந்து கொள்ளுகிற அறிவையே நான் விரும்புகிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு. எசாயா 1:3 இறைவார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன்னுடைய தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. காளை தன் தலைவனை அறிந்து கொள்கிறது, கழுதை தனக்கு தீனி போடுகிற இடத்தை அறிந்து கொள்கிறது. நீ உன்னுடைய தலைவனாக இருக்கிற ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறாயா? இயேசு ஆண்டவனா யாருன்னு தெரியுமா? இயேசு அப்பானா யார் தெரியுமா? யாவே கடவுள்னா யார் தெரியுமா? தூய ஆவியானவனா யார் தெரியுமா? மூவர் கடவுள்னா யார் தெரியுமா? அறிந்து கொண்டால் உண்மையா வழிபடுவீங்க. நமக்கு அறிவு இல்லைனா எப்படிங்க நம்புவோம்? ஏசப்பா பற்றி அறிவே இல்லை அப்படின்னா எப்படிங்க ஏசப்பா நம்ப முடியும்? அப்போ அப்பாவை தெரிந்திருக்க வேண்டும். அப்பாவை தெரிந்திருந்தால் தான் நம்பிக்கை வளரும். நம்பிக்கை வளர்ந்தால் தான் அதிசயம் நடக்கும். அதிசயம் நடந்தால் தான் நீ ஆசீர்வாதமாக மாறுவாய். அப்புறம் எப்படி பாவம் உள்ள வரும்? ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜெபமால சொல்லாம, ஒரு இறை வார்த்தை வாசிக்காம, குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணாம, அதை பண்ணாம இதை பண்ணாம, எதுவுமே பண்ணாம ஆண்டவர் எனக்கு தெரியும்னா எப்படிங்க? எப்படிங்க? ஒரு சயின்ஸ் குரூப்பில் இருக்க சயின்ஸை பற்றி தெரிஞ்சாதானே சயின்டிஸ்ட்டு. ஒரு சோசியல் பற்றி தெரிஞ்சாதானே அவங்க சோசியலுடைய திங்கர். ஒரு கணக்கு தெரிஞ்சாதானே கணக்கு வாத்தியார். அப்போ ஆண்டவரை தெரிந்தால் தானே நம்ம நம்பிக்கையாளர்கள். ஆண்டவரை தெரியவில்லை என்றால் எப்படி நம்பிக்கை வளரும்? பாவம் தானே வளரும். யோசிங்க மாணவர்களே. 2 கொரிந்தியர் 4:4 இறை வார்த்தை சொல்கிறது, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விடுகிறது. பிரியமானங்களே, 2வது பாயிண்ட் என்னன்னா, உனக்கு ஆண்டவரை பற்றி தெரியலனா யார் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வருவான்?
யார் உள்ள வருவான்? சாத்தான் உள்ள வந்து அவன் உனக்கு தெய்வமாக மாறி விடுவான். யோவான் செய்தி 8வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை. சாத்தானே உங்கள் தந்தை எப்போ வெயிட் சாத்தான் எப்போ தந்தையாக மாறுவான்? இருமா சாத்தான் எப்போ நமக்கு தந்தையாக மாறும் அப்படின்னா, கடவுளை நாம் மறந்துட்டோம் அப்படின்னா, கடவுளை நமக்கு தெரியல அப்படின்னா, யாரு நமக்கு தந்தையாக மாறுகிறான்? சாத்தான் நமக்கு தந்தை. அப்புறம் உங்கள் தந்தையின் ஆசைப்படி உன் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். ஒருத்தவங்க பொய்யா புலினுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். ஆமாங்க, குடிக்காதன்னு சொல்றோம், அவன் குடிச்சுனே இருக்கிறான், அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் அவரை நான் சொல்ல பைபிள் சொல்லுது, உரோமியர் 1:28 எடுங்க. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக அவர்கள் தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். சாமி, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சாமி, கேட்க மாட்டேன் சாமி, என்ன சாமி பண்ணலாம்? கடவுள் அவர்களை விட்டு விட்டார். சாமி, குடிக்காதன்னு சொல்லி பார்த்தேன் சாமி, குடிச்சினே இருக்கிறான் சாமி, என்ன சாமி அர்த்தம்? கடவுள் அவர்களை விட்டு விட்டார். இப்போ ஆண்டவரை நான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா ஆண்டவரை விட்டுட்டேன். ஆண்டவரை நம்பாதவங்க யாரை நம்புவாங்க? சாத்தானை நம்புவாங்க. சாத்தானை நம்புறதால யார் அவங்களுக்கு தந்தை? சாத்தான் அவர்களின் தந்தை. மூன்றாவதாக, நாம ஆண்டவரை நம்பாமல் சாத்தானை நம்பிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம என்ன ஜெபம் செய்தாலும் அது கேட்கப்படவில்லை. ஏனென்றால் நமக்கு தந்தை யாரு? இப்போ சொல்லுங்க, உங்க தந்தை யாரு? உங்கள் தந்தை யாரு? வாய் வராது. யாரு தந்தை? நம்ம தந்தை. தப்புன்னு செஞ்சும் அதே தப்பு செஞ்சினா அப்ப தந்தை யாரு? சொல்லு, வராத. நீ பைபிள் எடுத்துன்னு சொல்றேன், பைபிள் எடுத்துட மாட்டேன், உன் தந்தை யாரு? வராது, வாய். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் எதை அதிகமாக விரும்புகிறோமோ, எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, எதை என் கண் முன்னாடி அதிகமாக பயன்படுத்தி கொண்டு அதை யூஸ் பண்ணி இருக்கணும், அதுதான் என் தந்தை, அதுதான் என் கடவுள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறுதியான ஒரு இறை வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 26. வாசிக்கிறீங்களா? உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு பாவம் போக்கும் பலி இராது. புரிஞ்சுச்சா? மனசிலாயி ஏறாது, இதெல்லாம் உங்களுக்கு ஏறாது, இதெல்லாம் உங்களுக்கு ஏறாத. மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கவனிக்க தயவு செய்து. உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்று நம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. வீட்டில் கண்டதை முண்டதை செஞ்சுட்டு நல்லா இவ்வளோ பாட்டு தட்டு நிறைய பழம் தூக்கின்னு வந்து அடியோர் யாம் தரும் மூஞ்சில குத்துவார் ஆண்டவர். வேணுமென்னு இறி பூசி போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா. உண்மை என்று தெரிந்த பின்பும் வேண்டுமென்று அதே பாவத்தை செய்திருக்கிறோம்னா எந்த பாவம் போக்கும் பலி நீ கொடுத்தாலும் நகி பேட்டா. இப்ப புரியுதா எது பாவம்? போலியா மாலை போட்டுக்கின்னு ஊரை ஏமாத்தாத, ஒழுங்கா நோன்பு இரு. நீ நோன்பு இருந்த அப்படின்னா நீ சேமிக்கிற காசு யாருன்னா பயன்படணும். நீ தர்மம் செய்யற அப்படின்னா நீ வச்சிருந்த மற்ற மனதார தர்மம் கொடுக்கணும். நீ ஜபம் செய்யற அப்படின்னா ஒப்பு ஜபம் செய்யாத. திரு யாத்திரைன்னு ஒன்று போக பாரு, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. திரு யாத்திரை, அது திரு யாத்திரை கிடையாது, பிக்னிக்கு. 10 பஸ் வச்சு உன்னை ஏறுவேன், 9 பஸ் இறங்கிறதுக்குள்ள முதல் ஸ்தலம் முடிஞ்சிடும்.
ஏன் மொதல் ஸ்தலம் முடிஞ்சிச்சு ஏறிக்கடி மறுபடியும் இப்படி எல்லா ஸ்தலம் போவேன், கடைசி வரையும் டிராவல்லே தான் இருப்பேன், ஜெபமே செய்ய மாட்டேன். அது வந்து திரியாத்திரையா? எத்தனை பேர் உண்மையாக திரியாத்திரை போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். பிக்னிக்கு அடி அந்த 14 ஸ்தலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீச்சில் எதுவுமே தள்ளுவார் ஃபாதரு, என்ஜாய் பண்ணுவீங்க. 14 ஸ்தலம் வேஸ்ட்டாக போச்சே, அது நீ பிக்னிக் சொல்லிட்டு போ, எது திரியாத்திரை சொல்லிட்டு போகிற? இது போல் போலியானது செய்யக்கூடாது. நாம் உண்மையாக திரியாத்திரை போனோம். இந்த தவக்காலம் ஒரு புனிதமான காலம். தவக்காலம் ஆண்டவரின் காலம், தவக்காலம் ஆசீர்வாதத்தின் காலம். அதை நம்ம எப்படி தயாரிக்கணும்? உண்மையாக தயாரிக்கணும். அப்படி தயாரித்தாதான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரின் வல்லமையை நாம் பெற முடியும். Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.